ஆன்மீகம் நிறைந்த நம்ம தமிழ்நாடுல ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. ஆனா 1600 வருஷம் பழமையான மலையை குடைத்து உருவாக்கப்பட்ட ஒரு அதிசயம்தான் பிள்ளையார்பட்டி. இங்கு உள்ள விநாயகர் ஏன் மிக வித்தியாசமானவர்? இந்த கோவிலோட வரலாறு என்ன? வாங்க இன்னைக்கு வீடியோல விரிவா பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்துல உள்ள பிள்ளையார்பட்டி பண்டைய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குடைவரை கோவில், கேவ் டெம்பிள். இது 7M நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு கல்வெட்டுகள் சொல்லுது. இந்த கோவிலோட பெருமையே இங்கு உள்ள பாறை சிற்பங்கள் தான். பொதுவா நம்ம பார்க்கிற விநாயகருக்கு 4 கைகள் இருக்கும். ஆனா பிள்ளையார்பட்டில உள்ள கார்பக விநாயகருக்கு 2 கைகள் மட்டுமே இருக்கும். அதுவும் அவரோட தும்பிக்கை வலது பக்கம் திரும்பி வலம்புரி விநாயகராக காட்சியளிக்கிறார். இன்னொரு முக்கிய விஷயம், அவர் தமரை பீடத்தில் அமர்ந்து தன்னால் முடிந்ததை கொடுக்கும் தான முறையில் அமர்ந்துள்ளார். இவரை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்பதால்தான் கார்பக விநாயகர்னு பேர் வந்தது. நடக்கும் விநாயகர் சதுர்த்தி விழா மிக பிரம்மாண்டமானது. தென் நாட்கள் நடக்கும் இந்த திருவிழாவை பார்க்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அது மட்டுமில்லாம சதுர்த்தி தோறும் இங்கு நடக்கும் மூலவர் அபிஷேகம் மிக ராசியானது. நீங்க எந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அங்கு நீங்க உணர்ந்த ஆன்மீகம் எப்படி இருந்தது? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.